இந்த ஆண்டு விளைச்சல் சிறப்பாக உள்ளது அமைச்சரே. ஆனால் எல்லையோர கிராமங்களில் நீர்வரத்தை இன்னும் முறைப்படுத்த வேண்டும். ஆம் மன்னா, அதற்கான பணிகளை காவலன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து தலைவணங்குகிறான். மன்னா, மன்னித்து அருளுங்கள். கோட்டை வாயிலில் ஒரு வெளிநாட்டு நபர் காத்திருக்கிறார். பார்ப்பதற்கு ஒரு கலைஞனைப் போல தோன்றுகிறார். உங்களைச் சந்தித்து ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்கிறார். கலைக்கும் கலைஞர்களுக்கும் இந்த மண்ணில் எப்போதும் வரவேற்பு உண்டு. மரியாதையுடன் அவரை உள்ளே அழைத்து வா. அயல்நாட்டு ஓவியர் ஆணவமான நடை உடைகளுடன் உள்ளே நுழைகிறார். அவருக்கு பின்னால் 2 பெண்கள் அரசியர் போன்ற உடையில், ஆனால் முகம் வாடி போய் நடக்கிறார்கள். ஓவியர் மன்னரை வணங்காமல் லேசாக தலையசைக்கிறார். வருக. உங்கள் தோற்றம் நீங்கள் வெகு தொலைவிலிருந்து வருவதை காட்டுகிறது. எம்மை தேடி வந்ததன் நோக்கம் என்ன? தேடி வரவில்லை மன்னா, தேடித் தர வந்திருக்கிறேன். என் கையில் இருப்பது வெறும் தூரிகை அல்ல, இந்த உலகின் ரகசியங்களை பூட்டி வைக்கும் சாவி. நான் ஒரு ஓவியன், ஆனால் என் ஓவியங்களில் ஒரு ரகசியம் மறைந்திருக்கும். அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் தேசத்தில் அறிவாளிகள் அதிகம் என்று கேள்விப்பட்டேன். அதான் ஒரு கை பார்த்துவிட்டு போகலாம் என்று வந்தேன். கலைஞர்களுக்கு அழகு அடக்கம். உங்கள் வார்த்தைகளில் ஆணவம்தான் அதிகம் தெரிகிறது. அழகு இருக்குமிடம் ஆவேசம் இருப்பது சகஜம்தான் இளவரசி. மன்னா, நேரடியான சவால் இதுதான். நான் ஒரு ஓவியம் வரைவேன். அதில் உள்ள ஒரு நுணுக்கமான குறையை உங்கள் தேசத்து அறிஞர்கள் யாராவது கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அது நியாயமான குறையாக இருந்தால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன். சவால் சுவாரஸ்யமாக இருக்கிறது. போட்டி என்று வந்தால் அதற்கு பரிசும் இழப்பும் இருக்குமே. சரியாக சொன்னீர்கள். இதோ எனக்கு பின்னால் நிற்கும் இந்த 2 அழகிகளும் 2 தேசத்தின் அரசியர். அந்த நாட்டு மன்னர்கள் என் சவாலில் தோற்றதால் எனக்கு கிடைத்த பரிசுகள். இந்த தேசத்தில் நான் தோற்றால் நான் கவர்ந்த அனைத்து செல்வங்களையும் தருகிறேன். ஆனால் நீங்கள் தோற்றால் உங்கள் மகளை, இந்த இளவரசியை எனக்கு மனம் முடித்து தர வேண்டும். அவையே அதிர்ச்சியில் உறைகிறது. மன்னர் ஆசனத்திலிருந்து ஆவேசமாக எழுகிறார். நிறுத்து. உனது ஆணவம் எல்லையை மீறுகிறது. இந்த தேசத்தின் நிலப்பரப்பை கேட்டிருந்தால் கூட நான் யோசித்திருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டு பெண்களை பந்தய பொருளாக்க நாங்கள் என்ன வணிகர்களா? கலை என்ற பெயரில் நீ செய்வது அநாகரிகம். ஓ, வீரம் பேசும் இந்த மண்ணில் இவ்வளவுதான் பலமா? தோல்வி பயம் உங்கள் முகத்தில் தெரிகிறது மன்னா. அப்படியானால் வெற்றி வீரன் என்ற பட்டத்தை இங்கே கழற்றி வைத்துவிட்டு போகிறேன். நில்லுங்கள் தந்தையே. அனைவரும் இளவரசியை பார்க்கிறார்கள். அவள் கண்கள் நெருப்பாய் ஜொலிக்கின்றன. இவன் பேசுவது கலை அல்ல, தற்பெருமை. இவனை போன்ற ஒருவனை திருப்பி அனுப்புவது வீரமல்ல. இவன் ஆணவத்தை இந்த அரசவையிலேயே மண்டியிட வைப்பதுதான் அறம். தந்தையே, இந்த சவாலை நான் ஏற்கிறேன். மகளே, இது விபரீதம். கவலை வேண்டாம் மன்னா. இவன் போட்டியில் வெற்றி பெற்று பழகியவன். தோல்வியை சுவைக்க துடிக்கிறான். அதை நான் தருகிறேன். ஆனால் ஓவியரே, என் நிபந்தனையை கேளு. சொல் பெண்ணே. நீ தோற்றால் நீ சிறைப்பிடித்து வைத்திருக்கும் இந்த பெண்களை அவர்களின் தேசத்தில் மரியாதையுடன் ஒப்படைக்க வேண்டும். நீ சேர்த்த சொத்துக்களை எங்களிடம் தந்துவிட்டு இந்த மண்ணில் காலமெல்லாம் நீ அடிமையாக வாழ வேண்டும். சம்மதமா? ஹோ, ஒரு சிட்டுக்குருவி சீறுகிறது. அழகும் அறிவும் சேர்ந்தே இருப்பது ஆபத்து இளவரசி. ஆனால் உனது இந்த துணிச்சல் எனக்கு பிடித்திருக்கிறது. பந்தயம் உறுதி. நாளை இதே நேரத்தில் உன் கண்கள் கலங்குவதைக் காண நான் காத்திருப்பேன். உன் தூரிகை இதுவரை பிறர் கண்ணீரைதான் வரைந்திருக்கிறது ஓவியனே. நாளை அது உன் தோல்வி சரித்திரத்தை எழுதும். உன்னை போன்ற ஆணவக்காரர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த இளவரசியின் ஒரு பார்வை போதும். மன்னர் அந்த ஓவியரை தீர்க்கமாக பார்க்கிறார். ஓவியரே, இந்த தேசம் கலைஞர்களை தலையில் வைத்து போற்றும். ஆனால் தர்மத்தை தடம் புரளச் செய்யவர்களை பாதாளத்தில் தள்ளவும் தயங்காது. நாளை விடியலில் இந்த போட்டி தொடங்கும். உங்கள் திறமைக்கும் எம் மகளின் அறிவுக்கும் இடையிலான போர் இது. நாளை இந்த அரசவை ஒரு புதிய அடிமையை காணப்போகிறதா அல்லது புதிய அரசியை காணப்போகிறதா என்று தெரிந்துவிடும். வருகிறேன் மன்னா. ஓவியர் ஆணவத்துடன் வெளியேறுகிறான். இளவரசி தீர்க்கமான பார்வையுடன் அவனை பார்க்கிறாள். அரசபையில் நிசப்தம் நிலவுகிறது. மகளே,
நீ எடுத்திருப்பது சாதாரண முடிவல்ல. உனது ஒரு சிறு தவறு கூட நம் குலத்தின் பெருமையை சிதைத்துவிடும். கவலைப்படாதீர்கள் தந்தையே. ஒரு பெண்ணின் மானத்தை பந்தய பொருளாக்கிய அந்த நிமிடமே அவன் தோற்றுவிட்டான். அவனது அந்த ஆணவத்தை நாளை இதே அரசவையில் நான் சுக்குநூறாக உடைப்பேன். இது என் தேசத்தின் மீதும் என் அறிவின் மீதும் நான் வைத்துள்ள நம்பிக்கை. அரண்மனைக்கு வெளியே மக்களின் முணுமுணுப்பு சத்தம் கடல் அலை போல கேட்கிறது. அரசவைக்குள் நுழைந்ததும் அந்த சத்தம் அடங்கி ஒருவிதம் மரண அமைதி நிலவுகிறது. நடுநாயகமாக ஒரு பெரிய ஓவியம் பட்டுத் துணியால் மூடப்பட்டுள்ளது. மக்கள் திரளும் இந்த சூழலும் இந்த போட்டியின் முக்கியத்துவத்தை சொல்கிறது. ஓவியரே, போட்டி தொடங்கும் முன் ஒரு நிபந்தனை. நீ வரைந்த ஓவியத்தில் உள்ள குறையை இதோ எம் அரச குருவின் காதில் இப்போதே சொல்லிவிட வேண்டும். வெற்றி தோல்வி முடிவாகும்போது நீ வார்த்தையை மாற்றக்கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடு. தாராளமாக மன்னா. என் கலை உண்மையானது, என் வார்த்தைகளும் அப்படியே. ஓவியர் அரசகுருவின் அருகில் சென்று ரகசியமாக எதையோ சொல்கிறார். அரசகுரு தலையசைக்கிறார். ஓவியர் மேடைக்கு வந்து பட்டுத் துணியை ஒரே வீச்சில் விளக்குகிறார். ஆ, அற்புதம்! ஓவியத்தில் ஒரு முரட்டு போர்வீரன் ஆக்ரோஷமான குதிரையின் மீது அமர்ந்து இடது கையில் வில்லை பிடித்து வலது கையில் அம்பை தாங்கி ஒரு கண் மூடி இலக்கை குறிவைக்கிறான். அது ஓவியம் போல தெரியவில்லை. ஒரு உயிருள்ள மனிதன் அந்த இடத்திலேயே உறைந்து போயிருப்பதைப் போல இருக்கிறது. என்ன ஒரு தத்துரூபம்! அந்த வீரன் சுவாசிப்பது போலவும் குதிரையின் நரம்புகள் துடிப்பது போலவும் அல்லவா இருக்கிறது. இதில் என்ன குறை சொல்ல என்ன இருக்கிறது? ஓவியத்தை பார்த்ததும் உங்கள் தேசத்து அறிஞர்களின் முகம் வெளுத்துவிட்டது மன்னா. இந்த கலைப்படைப்பில் ஒரு உடல் ஊனம் இருக்கிறது. அது என்னவென்று சரியாகச் சொன்னால் நான் உங்கள் அடிமை, இல்லையேல் இளவரசி என் உடைமை. இளவரசி மெல்ல எழுந்து ஓவியத்தின் அருகில் செல்கிறாள். அவையில் இருப்பவர்கள் மூச்சை பிடித்துக் கொண்டு பார்க்கிறார்கள். இளவரசி அந்த ஓவியத்தை அங்குலம் அங்குலமாக பார்க்கிறாள். ஒரு நிமிடம் அமைதி. பின் அவள் இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்புகிறது. ஓவியரே, உங்கள் தூரிகை மிக சிறப்பாக வேலை செய்திருக்கிறது. ஆனால் உங்கள் புத்தி அந்த வீரன் மூடியிருக்கும் ஒரு கண்ணைப் போலவே குருடாகிவிட்டது. மகளே, விடை தெரிந்துவிட்டதா? ஆம் தந்தையே. இவ்வளவு தத்துருவமாக வரைந்த இந்த ஓவியன் வீரத்தின் அடிப்படையையே மறந்துவிட்டான். ஓவியரே, நீங்கள் சொன்ன அந்த உடல் ஊனம் அந்த வீரனிடம் இல்லை, உமது அறிவில்தான் இருக்கிறது. என்ன உளறுகிறாய்? சரியாகச் சொல். சொல்கிறேன். இதோ இந்த ஓவியத்தில் உள்ள வீரன் குதிரையின் மீது அமர்ந்து இலக்கை குறிவைக்கிறான். அவன் இடது கையில் வில்லை பிடித்துள்ளான், வலது கையால் அம்பை இழுக்கிறான். பொதுவாக இடது கையில் வில்லை பிடித்து இலக்கை குறிவைப்பவர்கள் துல்லியத்திற்காக தனது இடது கண்ணைத்தான் மூடுவார்கள். ஆனால் நீங்கள் வரைந்திருக்கும் இந்த வீரன் வலது கையால் அம்பை இழுக்கும் வலது பக்கத்து கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறான். வலது கண்ணை மூடிக்கொண்டு அதே வலது கையால் அம்பை இழுப்பவனால் எப்படி இலக்கை பார்க்க முடியும்? அவன் குருடன் அல்ல. ஆனால் நீங்கள் வரைந்திருக்கும் முறைப்படி அவன் ஒரு ஒற்றை கண் ஊனமுற்றவன்தான். இதுதான் அந்த ஊனம். அரசகுரு மெல்ல எழுந்து புன்னகைக்கிறார். இளவரசி சொன்னது அட்சர சுத்தம். இந்த ஓவியர் என் காதில் சொன்ன ரகசியமும் இதுவே. இந்த வீரன் ஒரு ஒற்றை கண் ஊனமுற்றவன் என்பதுதான் அது. ஆனால் அது இயற்கை கொடுத்த ஊனமல்ல, ஓவியரின் அறிவால் கொடுத்த ஊனம் என்பதை இளவரசி நிரூபித்துவிட்டார். இளவரசி சொன்னது முற்றிலும் உண்மை. வலது கையால் அம்பை இழுப்பவன் இடது கண்ணை மூடினால் மட்டுமே இலக்கை காண முடியும். வலது கண்ணை மூடினால் அவனுக்கு தெரிவது அவனது சொந்த கைதான், இலக்கு அல்ல. ஓவியரே, உங்கள் ரகசியம் அம்பலமாகிவிட்டது. என்ன ஓவியரே, இப்போது உங்கள் நாவை கட்டிப்போட்டது எது? பயமா அல்லது உங்கள் தோல்வியா? எம் மகளின் அறிவுத்திறன் உமது தூரிகையை விட கூர்மையானது என்பதை நிரூபித்து விட்டாள். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் பல தேசங்களில் வென்றவன். என் திறமை மீது கொண்ட மிதமிஞ்சிய ஆணவம் என் கண்களை மறைத்து விட்டது. நான் இழைத்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்க இது நேரமல்ல ஓவியரே. நீ செய்த ஒப்பந்தம் நினைவிருக்கிறதா? இதோ நீ கவர்ந்து வந்த இந்த இரு அரசியரும் இன்று முதல் சுதந்திர பறவைகள். அவர்கள் தங்கள் தேசத்திற்கு உரிய மரியாதையுடன் அனுப்பப்படுவார்கள். நீ சேர்த்த செல்வங்கள் அனைத்தும் ஏழை மக்களின் கல்விக்காகவும் கலை வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்படும். நான் ஒத்துக்கொள்கிறேன் இளவரசி. என் நிபந்தனைப்படி நான் இப்போது உங்கள் அடிமை.
நீங்கள் எதைச் சொன்னாலும் செய்கிறேன். எமது தேசம் யாரையும் அடிமையாக வைத்திருக்க விரும்பவில்லை. ஆனால் உனது ஆணவத்திற்கு ஒரு தண்டனை வேண்டும். நீ வரைந்த இந்த ஓவியத்தை உனது தோல்வியின் அடையாளமாக உனது அறையிலேயே வைத்திரு. ஒவ்வொரு முறை இதை பார்க்கும்போதும் ஒரு பெண்ணின் அறிவும் ஒரு தேசத்தின் நீதியும் உன்னை தோற்கடித்தது உனக்கு நினைவிருக்கட்டும். அது மட்டுமல்ல ஓவியரே, நீங்கள் இனி ஓவியம் வரையலாம். ஆனால் அது ஒருவரை அடிமைப்படுத்த அல்ல, மக்களின் துயரத்தை துடைக்க உதவ வேண்டும். நீங்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு காசும் அனாதை இல்லங்களுக்குச் சேர வேண்டும். இதுதான் உமக்கான அடிமைத் தளை. கலை என்பது மனிதனை உயர்த்த வேண்டுமே தவிர தாழ்த்தக்கூடாது. இன்று நம் இளவரசி ஒரு ஓவியத்தின் குறையை மட்டும் சொல்லவில்லை, ஒரு மனிதனின் அகங்காரத்தையும் திருத்தியிருக்கிறார்.